இன்னைக்கு சனிக்கிழமை அதுவுமா பெருமாள் கோயில் என்ன கூட்டம் பாத்தியா? ஆமா ஆமா, ஊர்ல இருக்க எல்லாரும் அங்கதான் இருந்தாங்க, வீட்டுல யாரும் இல்ல போல. சரி, என்ன நின்னுட்டேன், நட போலாம். இரு பெரிய பொண்ணு, ஒரே டயர்டா இருக்கு. வீட்லயே இருக்கேனே, எப்பயாவது தான் வெளியே வரேன், நடக்கிறேன். அதனால நடக்கவே முடியல, மூச்சா வாங்குது. அதுக்கு தான் வீட்டுல இருக்கும் போதே வாக்கிங் எல்லாம் போனோன்றது. அதெல்லாம் போறேன். இங்க காப்பி கடை தானே இது, ஒரு காப்பி சொல்லு. அப்ப மூச்சு வாங்குது நிக்கல, காப்பி சாப்பிட்டு தான் நின்னு இருக்க. எங்க அவளுங்க? நல்ல மிளகா பஜ்ஜி வாசனை வருதுல்லக்கா. அடி பஜ்ஜி கடையான் தாண்டி போய் நிற்கும். பஜ்ஜி வாசனை வராம என்ன வாசனை அடி வரும்? ஒரு 2 பஜ்ஜி வீட்டுக்கு வாங்கி போலாமா? நீ காசு தந்தா 10 பஜ்ஜி கூட வாங்கி போலாம். பஜ்ஜி வேணா ஒன்னும் வேணா, வா போலாம். ராதாவும் சீதாவும் ஜோடி போட்டு நடந்து போறாளுங்க பாரு. அடியே நில்லுங்கடி. யாரு எங்களையா கூப்பிட்டீங்களா? ஆமா ஆமா, லட்சுமி அக்கா எல்லாருக்கும் பஜ்ஜி டீ வடலாம் வாங்கி தராங்களா, சாப்பிட்டு போலாம், நில்லுங்க. ஓ அப்படியா, சரி வாங்குங்க. யார் யாருக்குன்னா வேணும் சொல்லுங்க. எனக்கு ஒரு காஃபி, ஒரு மிளகா பஜ்ஜி, ஒரு வாழைக்காய் பஜ்ஜி. எனக்கு வந்து மிளகா பஜ்ஜிலாம் வேணாம், ஒரு காஃபியும் வாழைக்காய் பஜ்ஜி மட்டும் போதும். உனக்கு பெரிய பொண்ணு? எனக்கும் காஃபியும் வாழைக்காய் பஜ்ஜியும் போதும். சரி, எனக்கு காஃபியும் வாழைக்காய் பஜ்ஜியும் வாங்கிக்கோ. சொல்லிட்டு வந்துடு எல்லாருக்கும் போயிட்டு. நான் தான் போகணுமா? ஆமாமா, போ. யாருமா அது கடையில? உட்கார், ஒரு சேர் போட்டுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அங்க வரோம் இருமா. சீக்கிரம் வாங்க, பஜ்ஜிலாம் ஆர்டர் போகுது. சொல்லுங்கம்மா, என்னம்மா வேணும்? இன்னும் வாய்ஸ் மட்டும் வருது, ஆளையே காணும். ஏமா மேலேயே பாக்காதீங்கம்மா, கொஞ்சம் கீழே பாருங்கம்மா. கீழையா? ஏன்னா இவ்வளவு குள்ளமா இந்த டீ கடையில யாரும் இல்லைன்னு நினைச்சு போயிட போறாங்க. ஒரு ஸ்டூல் போட்டாவது அது மேலேயாவது ஏறி நில்லுங்கண்ணே, தேட வேண்டியதா இருக்குங்களே. நான் கரெக்டான ஹைட்டா தாம்மா இருக்கேன், நீ தான் நெட்டு கோக்கு மாதிரி வளர்ந்துருக்க. மேலேயே பார்த்து பேசினா எப்படி, கொஞ்சம் கீழே பார்த்து பேசுங்க. சரி ஓவரா பேசாதீங்க. 4 காஃபி, 10 வாழைக்காய் பஜ்ஜி, ஒரு மிளகா பஜ்ஜி கொடுங்க. பெரிய பொண்ணு, எனக்கு உட்கார ஒரு சேர் இருந்தா கேளு பெரிய பொண்ணு. அப்படியே எங்க அக்காவுக்கு உட்காரத்துக்கு ஒரு சேர் ஒன்று கொடுங்க. சரி, சேர் போட சொல்றேன். கோமதி, எல்லாருக்கும் சேர் எடுத்து போடுமா, உட்கார. அந்த வரங்க. இந்த கடையில சேர் தூக்கி உள்ள வச்சிருந்தா யார் வருவா? சேர் கூட இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் கடைக்கு வராம அப்படியே போயிருப்பாங்க. அதனால வியாபாரமா உட்காந்துக்காங்க போல. அடியே, வியாபாரம்லாம் ஆவண்டி. டிரைவருங்களா இருக்காங்களே, லாரி டிரைவர், ஆட்டோ டிரைவர், இந்த கேப் ஓட்டுறவங்க, அவங்க இவங்களும் டீ கடைக்கு தான் மெயினா வருவாங்க. அவங்கள சேர் கெல்லாம் இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. அப்படியே நின்று குடிச்சிட்டு போயிடுவாங்க. நம்மள தான் உட்காந்து சேர் இருக்கா இடம் இருக்கான்னு பார்த்துன்னு இருப்போம். நம்ம இல்ல, உனக்கு தான் சேர் வேணும் முதல்ல. சரி சேர் கேளு. ஏண்டி எனக்கு மட்டும் சேர் கொடுத்தாங்களே, உங்களுக்குலாம் சேரு? இங்க இருக்கவங்களே வயசானவங்க நீங்க தானே, அதனால உங்களுக்கு மட்டும் சேர். உட்காருங்க. பெரிய பொண்ணு, லட்சுமி அக்கா பார்த்தா உனக்கு வயசானவங்க மாதிரியா இருக்கு. அவங்க வயசானவங்க இல்லடி, பெரிய ஆளுங்கன்னா இந்த இப்போ நெக்லஸ் போட்டிருக்காங்க, நெத்தி சுட்டி வச்சிருக்காங்க, மல்லிப்பூ வச்சிருக்காங்க, பட்டு புடவை கட்டியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா. அதனால அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் கவனிப்பு. நம்மளாம் பரதேசி மாதிரி பேண்ட் சட்டை மாட்டின்னு சுற்றின்னு இருக்கோம். ஆமா, இந்த டீ போண்டா பஜ்ஜிலாம் கூட அவங்களே வாங்கி தராங்க. அதனால அவங்களுக்கு மட்டும் சேர் போடுவாங்க. இப்போ 2 பேருக்கும் நான் சேர் வேணுமா உட்காரத்துக்கு? ஐயோ இல்லம்மா, வேணாமா. 2 பேரும் ஓசியில கிடைக்கிற டீயும் பஜ்ஜியும் இப்போ விட்டுட்டு போறீங்க பாரு, அதான் நடக்க போகுது. ஐயோ கொஞ்ச நேரத்துக்கு வாய் ஒன்று இருப்போம். பஜ்ஜிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வாய் திறக்கலாம். இந்தாங்கம்மா காப்பி. கொடுங்க. பஜ்ஜி நல்லா சூடா இருக்கு. ஆமாமா, பஜ்ஜி நல்லா கொதிக்க இருக்கு. எடுத்து வாயில கீழே வச்சுக்காதீங்க, சுட்டுறோம். உங்க 2 பேருக்கு தான் சொல்றேன், காது கேட்காத மாதிரி பஜ்ஜியை முறைச்சு பார்த்து நின்னுக்குதுங்க பாரு. என்ன பெரிய பொண்ணு சொன்ன? நான் ஒன்றும் இல்லை, பஜ்ஜி சாப்பிடுன்னு சொன்னேன். சுடுது பெரிய பொண்ணு, அர்த்தம். இதெல்லாம் நல்லா தெரியுமா அவளுக்கு? மடமடன்னு குச்சிட்டு ஆளுக்கு வீட்டுக்கு போய் சேரலாம். புல்லு குட்டிங்களா உட்காந்துக்கோங்க வீட்டில். உன் வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தையா? உனக்கு தான் வீட்டுக்கு போகிறதுனா பிடிக்காதேடி. அது ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நீ சிக்கன் ரைஸ் வாங்கி சொல்லி சொன்னேன். அவர் வேற வந்துருவாரு, அதனால தான். அதானே பார்த்தேன். என்ன பெரிய பொண்ணாவது வீட்டுக்கு போறதாவது இவ்வளவு சீக்கிரமா? ஐயோ பெரிய பொண்ணு, மறந்தே போயிட்டோம் பாரு. என்னது மறந்துட்டேன்? பெருமாள் கோயில புளியோகரை குத்துருப்பாங்கடி. ஐயோ ஆமா, அது வாங்க தான் நம்ம போனோம். அப்ப பெருமாள் பார்க்க வரலையா நீங்க? அங்க தர புளியோகரை வாங்கி தின்றதுக்கு வந்திருக்கீங்க. நீ வேற சும்மா இருக்கா? அங்க தரது எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு தெரியுமா? விடு பெரிய பொண்ணு, அதெல்லாம் நம்ம வாங்கணும்னு தலையில இருந்தாதான் வாங்க முடியும். பராக்கு பார்த்துன்னு விட்டு வந்துட்டு தள்ள எழுதிருக்கணுமா உனக்கு? சரி விடு, இந்த சனிக்கிழமை விட்டது அடுத்த சனிக்கிழமை பிடிச்சிடலாம். பெரிய பொண்ணு, நாளைக்கு மீன் மார்க்கெட் வரையும் போயிட்டு வரணும் பெரிய பொண்ணு. இப்பயே சொல்லி வைக்கிறேன், நான் காலைல மறந்துடுவேன், ஞாபகம் பத்தி எனக்கு. மீன் மார்க்கெட்டுக்கு? ஆமா நான் எங்க மாமியார் கூட ரொம்ப நாளா வாங்கணும். அங்க போய் வாங்கினது ரேட் கம்மியா இருக்கும், சீப்பா இருக்கும்னு சொல்லி நின்றுச்சு. அப்படியா? சரி, நாளைக்கு நீ நானும் போய் வாங்கி வந்துடலாம். அப்ப நாங்க 2 பேரும் எதுக்கு அங்க வந்து எதனா கலர் ரெடி பண்ணிட்டு மீன் மார்க்கெட்ல எங்களை அடி வாங்க வைக்கலான்னு? சே அப்பெல்லாம் பண்ண மாட்டோம் பெரிய பொண்ணு. உனக்கு எங்களை பத்தி தெரியாது, நாங்களாம் ரொம்ப டீசென்டானவங்க. ஆமா தெரியுமே, உங்க கதை தான் எனக்கு. ஏக்கா சொன்னதான் சொன்னேன், வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணியாவது சொல்லியிருக்கலாம்ல. இதுக்கு முன்னாடியா சொல்லுவேன்? இப்ப நான் வரேன் நீ வரேன்னு சண்டை போட்டுக்கிறாளுங்க இங்க. நான் வரேன் நீ வரேன்னு சண்டை போல பெரிய பொண்ணு. நாங்க 2 பேருமே வரோம், எங்களை ஏற்றின்னு போங்க. நீ எப்பவுமே வாங்குறது அந்த 100 ரூபாய்க்கு கறி தான். மார்க்கெட்ல வந்து நான் வாங்க போறேன். நான் வாங்குறேன்னு இல்லை, வேடிக்கை பார்க்காவது வருவேன். ஆமா, நானும் வருவேன். சரி, 2 பேரும் பெட்ரோலுக்கு 100 ரூபாய் ஆளு கொடுங்க, இட்டுன்னு போறேன். 100 ரூபாவா? வேடிக்கை பார்க்க வரத்துக்கு எதுக்கு 100 ரூபாய் தரணும்? வேடிக்கை தானே பார்க்க போறேன், அதான் எதுக்கு வர? நான் அப்புறமா கூட போய் வாங்குவேன், அதுக்கு தான் வரேன். வேடிக்கை பார்த்துட்டு இப்போ என்ன இருக்குன்னு பார்த்து வச்சுக்கணும், அப்புறமா போய் வாங்குவேன். அப்ப அப்புறமாவே போய் பார்த்து அப்புறமாவே வாங்கிக்கோ. இப்ப என் கூட வராத. நாங்களே ஸ்கூட்டில தான் போறோம். ஸ்கூட்டில 2 பேர் தான் போக முடியும். நாங்க வாங்குறத வேற வச்சு எடுத்துன்னு வரணும். உங்களெல்லாம் எங்க தலைமையில ஏற்றி வச்சுட்டு போத்தேன். ஆமால, அது வேற இருக்குல்ல. இப்போ நீங்களும் எதனா வாங்குறீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, எதனா ஆட்டோ கீட்டோ புக் பண்ணி சொல்லி போய்க்கலாம். வெறுமே வேடிக்கை பார்க்க வரத்துக்கு எதுக்கு அவ்வளவு செலவு பண்ணோம்? சரி விடு, அந்த 100 ரூபாய்க்கு கறி இருக்கிறது, நாளைக்கு 100 ரூபாய்க்கு மீன் வாங்கிட்டு போறேன். ஆமா, நான் கூட இறாலாம் வாங்குறேன். வாங்குவீங்க, உங்க காசுல வாங்குறீங்களா சொல்லுங்க, அப்பதான் இட்டுன்னு போவேன். அங்க வந்து காசு கூட அப்புறம் தரேன் வீட்டுக்கு போய் தரேன்னு சொல்லக்கூடாது. பெரிய பொண்ணு, ஏன் இப்படிலாம் பேசுற பெரிய பொண்ணு? அவளுங்க காசுல தான் வாங்குவாங்க. உனக்கு தெரியாதுக்கா, இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு பேசுவாளுங்க இவளுங்க. ஏமா எங்க காசுலயே வாங்கிக்கிறோம், நீங்க கூட்டின்னு போனா மட்டும் போதும். ஆட்டோக்கு ஷேர் பண்ணணும் காசு, அப்படின்னா வாங்க, இல்லைன்னா வராதுங்க.
ஆளுக்கு 20 ரூபாய் தரோம். 20 ரூபாவா? 100 ரூபாய் சொன்ன ஆளுக்கு ஞாபகம் இருக்கா? பெரிய பொண்ணு இங்க போக எதுக்கு உனக்கு 100 ரூபாய்? நீ சவாரியா போனா நிறைய காசு தான் கேட்பான். நீ வந்து ஷேர் ஆட்டோ மாதிரி போனா 20 ரூபாய் தான் கேட்பான். அதெல்லாம் முன்ன பின்ன சவாரியா போனவங்களுக்கு தான் பெரிய பொண்ணு தெரியும். அதானே, நீங்களும் ஓசிலி மங்க பண்ணுவங்களா, உங்களுக்கு எங்க இருந்து தெரியும்? வேற எதுனா வேணுமாமா? வேற எதுவும் வேணாம், பில் கொடுங்க. மொத்தமா 90 ரூபாய் ஆச்சுமா. ஆனா கையில பஜ்ஜி வச்சிருக்கேன், இதோ சாப்பிட்டு தரேன் இருங்க. சரிம்மா சாப்பிட்டு கொடுங்க. எங்க மாமியார் வேற வருமா என்னன்னு தெரியல. எங்க மார்க்கெட்டுக்கா? ஆமா, உனக்கு மீன் சரியா பார்த்து வாங்க தெரியாது, நான் வேற உன்னை ஏமாத்திடுவாங்க, ரேட் அதிகமா கொடுத்து வாங்கி வந்துரு, அது இது அதுன்னு லொட்டு சொல்லும். உனக்கு சரியா க்ளீன் பண்ணி வாங்க தெரியுதா அப்படின்னு குறை வேற சொல்லும். அதனால அதையும் சேர்த்து இட்டு வந்துடுறேன். இல்லை வீட்டுக்கு வேற போய் அதுக்கிட்ட திட்டு வாங்கினாலும் அதையும் சேர்த்து இட்டு வந்துட்டேன்னா ஒரு திட்டு வாங்குற வேலை மிச்சம். சரி கூட்டணும். இத்தனை பேர் மீன் மார்க்கெட்டு கிட்டன்னு போனா நீ ஒரு வேன் தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். என்ன பண்றது, என் கூட இருக்குதுங்களா சரியான மென்டலுங்களா இருக்குதுங்க. மீன் மட்டும் வாங்குறதுக்கு எதுக்கு அவ்வளவு தூரம் போறேன்? அது ஒண்ணும் இல்லடி, ஒரு வாரத்துக்கு தேவையான மீன், நண்டு, எறா, வேற எதனா மீன்லாம் இருந்ததுன்னா வாங்கி வந்து ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன். அடிக்கடி போய் வாங்கணும்லாம் அவசியம் இல்லை. மசாலா கலக்கி அப்படி ஃப்ரீசர் எடுத்து வச்சுன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுப்பேன். முதல்ல ஃப்ரிட்ஜே யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரிட்ஜ் எவ்வளோ நம்ம அவாய்ட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. பறிப்பே மூச்சு வாங்குதுன்ற, நடக்க முடியலன்ற, இதெல்லாம் ஃப்ரிட்ஜ்னால தான் வருதுன்னு நினைக்கிறேன். அடியே எப்பவுமே அப்படிலாம் இல்லடி. இப்போ நான் வாங்கி போறது ஒரு வாரம் இல்லைனாலும் ஒரு 2 நாள் 3 நாள் காலி பண்ணுறேன். அப்புறம் செஞ்சு எங்கள் அக்கா வீட்டுக்கு தங்கச்சி வீட்டுக்குலாம் வேற குத்து அனுப்புவேன்னா அதுலேயே காலி ஆயிடும் பாதி. ஏதோ சொல்லி சமாளி. முதல்ல ஹெல்த் தான் முக்கியம். ஒழுங்கா ஹெல்த் பார்த்துக்கிற வேலையை பாரு, அப்பதான் ரொம்ப நாளைக்கு வாழ முடியும். எண்ணெய் பொருள்லாம் நிறைய சாப்பிடாத. கொழுப்பு, எண்ணெய் இதெல்லாம் எவ்வளோ அவாய்ட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. காய்கறிலாம் சாப்பிடு. முதல்ல காலையில் சாப்பிட்டாதான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். நைட்டில் சாப்பிட்னா கூட பரவாயில்ல, காலைல சாப்பிடணும். நான் எங்கடி 3 வேளையும் நல்லா தான் சாப்பிட்றேன். 3 வேளை நல்லா சாப்பிட்றது முக்கியம் இல்லை, ஹெல்த்தியாக சாப்பிட்றோமா, என்னென்ன சாப்பிட்றோன்றதும் இருக்குது. நைட்டில் வந்து சீக்கிரமாக சாப்பிட்றோமா, அதெல்லாம் முக்கியம். நம்ம வந்து பச்சை தண்ணி குடிக்கிறது பதில் சுடு தண்ணி குடிக்கணும். டெய்லி சுடு தண்ணி குடிச்சாலே நல்லா கொழுப்புலாம் கரைஞ்சு போயிடும். நம்மளுக்கு இந்த சளி, இரும்பல் அந்த பிரச்சனைலாம் கூட வராது சுடு தண்ணி குடிச்சா. நம்ம நிறைய எண்ணெய்லாம் சாப்பிட்றோம்ல, அந்த எண்ணெய்னால வர கொலஸ்ட்ரால் அது இதெல்லாம் கூட கம்மியாகும் சுடு தண்ணி குடிக்கிறதுனால. சுடு தண்ணியில் அவ்வளோ நன்மை இருக்குது தெரியுமா? நம்ம வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் படுறதுனால பாரு எவ்வளோ அவஸ்தைப்பட வேண்டியதாக இருக்குது. ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். சுடு தண்ணி குடிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோ. சரிடி செய்கிறேன்டி அதெல்லாம். இப்போ பஜ்ஜி சாப்பிடுங்கடி, சாப்பிட்டு கிளம்பலாம் வீட்டுக்கு. நீங்கள் சாப்பிடுங்க, நான் போய் காசு ஜிபே பண்ணிட்டு வந்துடுறேன். என்கிட்டயே சில்லறையா இருக்குடி, இருடி நான் தரேன். இப்போ நான் அங்கே பூ வாங்க போவேன். பூ வாங்குற இடத்துல நீ கொடுத்துருங்க, நான் ஜிபே பண்ணிடுறேன். அப்படியா? சரி போ, அப்போ நீயே பண்ணிட்டு வந்துரு. ஏன்னா பூ கலர் தான் ஜிபேலாம் இருக்குமான்னு தெரியல, அதனால இங்கே கொடுத்துறேன் நான் ஜிபேல. நீ வந்து அங்கே எனக்கு கையில் காசு கொடுத்துரு. அப்படியா? சரி நீ கொடுங்க, நான் அங்கே தரேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பெரிய பொண்ணு சொன்னதெல்லாம் கேட்டிங்களா? ஹெல்த் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். சொன்னது கேட்டிங்களா? சுத்தண்ணி குடிங்க, நீங்களும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, எண்ணெய்லாம் ரொம்ப எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சி அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பாய். ஆமா வாக்கிங்லாம் போங்க, மறந்துடாதீங்க. சுடு தண்ணா அப்படியே சூடாக கொதிக்கலாம் குடிக்க தேவையில்ல, அப்படியே வார்ம் வாட்டராக குடிச்சாலே போதும். இந்த பஜ்ஜி, போண்டா, டீ, காஃபி இதெல்லாம் கூட அவாய்ட் பண்ணிக்கோங்க. பெரிய பொண்ணு, டீ கடை வெளில நின்று பஜ்ஜி கடை வெளில நின்று இப்படிலாம் பேசுறியே, இதெல்லாம் அவங்க கேட்டாங்கன்னு வச்சுக்கோ, ஏன் டீ எடுத்து மூஞ்சில ஊற்றிடுவாங்க. வா போயிடலாம் கிளம்பி. எங்க போறப்பல மண்ணால ஏமா போடுறேன் அப்படின்னு. சாப்பிடலாம், தப்பு கிடையாது. எல்லாம் ஒரு லிமிட்டாக அளவாக சாப்பிடணும். டெய்லிலாம் சாப்பிடக்கூடாது. எப்பயும் மாசத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றோன்னா பரவாயில்ல. அதுவும் கடையிலலாம் வாங்கி சாப்பிட்றது நிறுத்திக்கோங்க. வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. அதுதான் நம்மளுக்கு ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக நம்மளே பார்த்து சுத்தமாக செய்யறது அர்த்தம். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் பெரிய பொண்ணு மற்றும் டீம். பாய். எங்கள் வீட்டுக்காரர் சிக்கன் ரைஸ் வாங்கி வந்துருப்பாரு, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். உபதேசம்லாம் ஊருக்கு மட்டும்தானே, உனக்கு இல்லையா? அதான் சொன்னேன் லேடி, எப்பயாவது சாப்பிடலான்னு. அப்புறம் நடி